லூக்கா எழுதின சுவிசேஷத்தினுடைய 23ஆம் அதிகாரத்தினுடைய தொடக்கத்தில் அவர்கள் பிரதான ஆசாரியனுடைய இல்லத்தில் வைத்து விசாரணை பண்ணி நடு இரவோடு இரவாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பிலாத்துவினிடத்திலே கொண்டு போகிறார். பிலாத்துவினிடத்தில் நல்ல கவனிங்க. இன்றைக்கு எப்படி முதலமைச்சர்கள் ஆளுநர்கள் அப்படி இருக்கிறது போல யூதர்களுக்கு ஒரு தலைவனாக பிலாத்து இருந்தார். யூதர்களால் நியமிக்கப்பட்டவரை போல என்று வைத்துக்கொள்ள, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் போல நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ரோமர்களாலே ஏற்படுத்தப்பட்ட ஏரோது, அது ரோமர்கள் ஏற்படுத்தினது, இது யூதர்கள் ஏற்படுத்தினது. ரெண்டு பேருமே. ஏரோது யூதர்களால் ஏற்படுத்தினது, அப்படிதானா? சரி, நல்லா கவனிங்க. அப்போ இப்படி ரெண்டு தலைவர்கள் இருக்கிறாங்க வச்சுக்கிறோங்க. ஒரு ஆள் அங்கே தகவல் கொடுக்கணும், எங்கே? ராயனுக்கு. ரோமர்கள் தானே அவர் சிலுவையில் அறைந்தார்கள், அவர்களுக்கு தகவல் கொடுப்பதற்காக இப்படி ரெண்டு தலைவர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களிடத்திலே நடுராத்திரியிலே இயேசுவை ஒரு கொலை குற்றவாளி போல கொண்டு போவாங்க. இங்கே தான் அரசியல்வாதிகளெல்லாம் கைது செய்கிறதுக்கு நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுவாங்க, மக்கள் பிரச்சனையெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட்டாக பிடிச்சிட்டு போவாங்க. இங்கே நைட்டு ஆண்டவருக்கு என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். அந்த தோட்டத்தில் பிடிச்சிட்டு வந்தாங்க, பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் வைத்து அங்கே விசாரணை செய்தார்கள். இப்போ அங்கிருந்து, ஏன்னா அவங்களா ஒருத்தரை குற்றவாளியாக தீர்த்து சிலுவையில் அரைஞ்சிட முடியாது, அவங்களா ஒருத்தரை குற்றவாளியாக தீர்த்து தண்டனை கொடுத்துட முடியாது. ஏன்னா அவர்கள் ஒரு ஆட்சிக்கு கீழே இருக்கிறார்கள், ஒரு அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறார்கள். அதனால இயேசுவை இன்னைக்கு குற்றவாளியாக தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லி இரவோடு இரவாக முதல்ல அவங்க பிலாத்துக்கிடத்துல கொண்டு வருகிறார்கள். நல்ல கவனிங்க. அந்த இடத்துல நீங்கள் கவனித்து பார்க்கும்போது 2வது வசனத்தை 23:2, இவன் தன்னை கிறிஸ்து என்னப்பட்ட ராஜா வென்றும். இயேசுவை குறித்து அவங்க என்ன குற்றம் சாட்டு சொல்றாங்க பாருங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சாருன்னு சொன்னா தானே அரசாங்கம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும். அதனால அவங்க பிலாத்துக்கு கோபம் வர்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, இவர் தன்னை ராஜான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும். ராயனுக்கான ஆண்டவர் உண்மையிலேயே ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டான்னு சொல்லலை. நீங்கள் படிச்சிருப்பீங்க மத்தேயுனுடைய கடைசியில். வரி கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டபோது அவங்க கிட்ட சொல்லுவார், உங்கள் கையில் இருக்கிற அந்த காயினை கொடுங்கன்னு. இது யாருடைய சொரூபம்னு கேட்பார். உடனே இவங்க சொல்லுவாங்க, ராயனுடைய சொரூபம். அப்போ ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆண்டவரை பற்றி பொய் சொல்கிறாங்க. இயேசு தன்னை ராஜாவென்று சொன்னார் என்று, இயேசு தன்னை கிறிஸ்து என்று சொன்னார். ஆனால் இயேசு யூதர்களுக்கு தன்னை ராஜா என்று அவராக சொல்லவில்லை. ஆனால் இங்கே சொல்லுவார், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இங்கே ராஜாவென்றும், அவர் ராஜாதான், ஆனால் ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொன்னார் என்று இவங்க பொய்யா ஒரு குற்றச்சாட்டுகளை போடுறாங்க. சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். அவர் மேல் குற்றம் சாட்ட இப்ப பிலாத்துவும் ஆண்டவரிடத்துல கேட்கிறாரு. வாசிங்க 3வது வசனம். பிலாத்து அவரை நோக்கி யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். சொல்லுகிறபடி, உண்மையை ஆண்டவர் என்னைக்குமே மறுக்கல. நீர் சொல்லுகிறபடிதான் என்று பிலாத்துவினிடத்திலே ஆண்டவர் அவ்வாறு சொல்லுகிறார். இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இன்றைய செய்தியினுடைய முக்கியமான காரியம், எவ்வளவு பேரிடத்தில் யூதர்கள் ஆண்டவரை குறித்து குற்றச்சாட்டுகளை செலுத்தின போதும் ஏரோதும் பிலாத்துவும் யூதாசும் ஆண்டவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காண முடியாதவராக ஆண்டவர் இருந்திருக்கிறார். எத்தனை பெரிய சாட்சி, குற்றவாளிகள் சாட்சி. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, அவர் சொல்றார் சாட்சி. இப்போ அவ்வளவு பேர் ஆண்டவருக்கு சாட்சி சொல்றதுக்கு யாருமே இல்லை. மொத்த யூதர்களும் பிரதான ஆசாரியனுடைய தலைமையில் எருசலேமில் இருக்கிற பெரிய படித்த யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் குற்றம் சாட்ட. ஆனால் பிலாத்து சொல்ற வார்த்தையை கவனிங்க. 4வது வசனம். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களை ஜனங்களையும் நோக்கி இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொன்னான். எவ்வளவு தூரம் அந்த பிலாத்து ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பான். நல்லா கவனிங்க. சும்மாலாம் சொல்ல முடியாது. இவங்க கையில் தான் உளவுத்துறை இருக்கும்.
இவங்க கையில் ராஜ்யங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுறாங்கன்னு சின்ன சின்ன தகவல்களையும் அரசாங்கம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ சீக்கிரமெல்லாம் பிளாத்து ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லிட மாட்டான். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ராமநாதபுரத்தில் நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களையும் அரசாங்கம் கவனிச்சுட்டு தான் இருக்கும். பப்ளிக்கில் நடக்கிற கூட்டங்கள் அங்கே சாதாரண போலீஸ் அதிகாரிகள் உடையோடு இருப்பார்கள், உளவுத்துறை அதிகாரிகள் அன்யூனிஃபார்மில் இருப்பாங்க. எதுக்காக? முதலமைச்சர்களுக்கு தகவல் தெரிவிச்சுட்டே இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க, இந்த கூட்டத்தில் இந்த மாதிரி ஒருத்தர் பேசினாரு. எல்லா இடத்துலையும் முக்கியமான கிறிஸ்தவ மீட்டிங்லையுமே உளவுத்துறை இருக்கும். பெரிய பெரிய கூட்டங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி வருகிற கூட்டங்களில் தகவல்கள் எடுத்துகிட்டே இருப்பாங்க. சாதாரணமாக சென்சிட்டிவான இடத்துல நம்ம மேதலுடைய ஆலயம் திறந்தோல்ல, உளவுத்துறை வந்துட்டாங்க. அங்கே உடனடியாக தகவல்களை தெரிவித்து இந்த கிராமங்களில் என்ன பிரச்சனை நடக்குது, உண்மையான பிரச்சனை என்ன, இவங்க கிறிஸ்தவங்க என்ன பண்ணாங்க, மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னு தகவல் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அந்த லாஸ்ட் நாள் அங்கே ஆலயத்தை திறக்கிற அன்னைக்கு போகும்போது பாதி போலீஸ்காரங்க காக்கியில் நின்றாங்க, பாதி பேர் அன்யூனிஃபார்மில் நின்றாங்க. யாருக்குமே தெரியாது அவங்கள. அவங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்கள்கிட்ட தனியாக கொண்டு வந்து விசாரிக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்ககிட்ட தனியாக விசாரிக்கிறாங்க, எல்லாத்தையுமே டேப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எல்லா தகவல்களும் எடுக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு சின்ன கிராமத்தில் நம்ம செய்கிற காரியம் அரசாங்கத்துக்கு போகுது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கணுங்கிறதுக்காக அரசாங்கம் இவைகளை அவரே தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டார். நான் உளவுத்துறையிலேருந்து வந்திருக்கோம், அரசாங்கம் எங்களுக்கு தகவல் தெரிவித்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குது, உண்மை நிலவரம் என்னன்னு. அப்போ ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கும்போது அரசாங்கத்துக்கு போகுதுன்னா இயேசுவை பற்றி பிளாத்துக்கு எவ்வளோ செய்தி போயிருக்கும். அவர் எல்லாவற்றையும் விசாரிச்சுட்டு பிளாத்து இங்கே சொல்கிறாரு, அவரை குறித்து நான் ஒரு குற்றமும் காணவில்லை. அல்லேலூயா. உடனே தான் கலிலேயாவில் அவர் பயங்கரமான காரியங்கள் எல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையில் அவர் அந்த ஊரில் கலகத்தை உண்டாக்கிட்டாரு, மக்களை தன் பக்கமாக இழுத்துட்டாரு அப்படின்னு ஒவ்வொரு குற்றச்சாட்டாக போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நைட்டோட நைட்டாக சிலுவையில் அரைஞ்சிடணும். அது எப்படி நைட்டோட நைட்டாக சிலுவையில் எப்படி அறையிறது? எந்த குற்றச்சாட்டுமே அவர் மேலே இல்லை, எந்த ஃபைலுமே இல்லை. அவர் நைட்டோட நைட்டாக அவர் சிலுவையில் அரைஞ்சிடணுங்கிறதுல இவங்க வைராக்கியமாக கிளம்பி வந்திருக்கிறாங்க. அதனால் கலிலேயாவை பற்றி பேசுனதுனால அது ஏன் கண்ட்ரோலில் வராது, அது ஏரோது கண்ட்ரோலில் தான் வரும். சரி, இவரை எப்படியாவது நம்ம இவர் மேலே குற்றச்சாட்டை வச்சிடக்கூடாது, இவருக்கு விரோதமாக நம்ம எழும்பிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா இருக்கு பாருங்க, பிளாத்தோட மனைவி, அது கொஞ்சம் தேவனுக்கு பயப்படுற அம்மா. நைட்டோட நைட்டாக லெட்டர் எழுதி அனுப்பிடுது, அந்த நீதிமானுக்கு நீ எதையும் செஞ்சிடாத, அவருடைய இரத்த பழி உன் மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே பிளாத்துக்கு இன்னும் கொஞ்சம் என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. பாருங்கள் அந்த வீட்டுக்கார அம்மா எவ்வளோ நல்ல காரியத்தை செஞ்சுருக்குன்னு. நம்ம எப்படி இருக்கிறோன்னு நம்ம கவனித்து பார்க்கணும். நைட்டோட நைட்டாக அது ஒரு லெட்டர் எழுதி அனுப்பிடுச்சு. என்னென்னா அவர் நீதிமான், அவர் மேலே எந்த குற்றச்சாட்டு இல்லை, நீ தேவையில்லாமல் அவரை அவர் மேலே ஏதாவது பழியை போட்டு நீ அவரை சிலுவையில் எதுவும் அரைஞ்சு உன் மேலே அந்த குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்துடும். அதனால் பிளாத்து ரொம்ப கவனமாகவே இருக்கிறாரு, ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கிறாரு. சொல்லப்போனால் பிளாத்தே சாட்சி கொடுக்கிறார், அவரிடத்தில் நான் எந்த குற்றச்சாட்டையும் காணவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரோது இடத்துல அனுப்பி விடுறாங்க. 14வது வசனம்னு நினைக்கிறேன், 14 வாசிங்க. பிளாத்து மறுபடி சாட்சி கொடுக்கிறார் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். மேல வாசிங்க 8ஆம் வசனம். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்ததினாலும். ஏரோதுக்கு கூட இயேசுவை பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்கு. அல்லேலூயா. அவர் கலிலேயாவில் செஞ்ச அற்புதத்தை ஏரோது வர அரண்மனை வர ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் அங்கே வேலை செஞ்சிருக்கு. அப்ப ஏரோதுக்கு ரொம்ப நாளா என்ன ஆசை இருந்திருக்கு, இயேசுவை பார்க்கணும், இயேசுவை கிட்ட பேசணும்னு. ஆனா அவங்க பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூப்பிட்டு பேச மாட்டாங்களே, அதனால இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு பாரு. அவனுக்கு ஒரே சந்தோஷம் இயேசுவை பார்த்த உடனே. யாருக்கு? ஏரோதுக்கு. இன்னைக்கு அவரை பார்த்துட்டோம், அவர்கிட்ட பேசிடலான்ட்டு. அப்படி ஏரோது ரொம்ப சந்தோஷத்தோட இயேசுவை பார்க்க விரும்பினதுனாலும் வாசிங்க, அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததினாலும் அவரை காணும்படி வெகு நாளை ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு. இது மாதிரி நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க. சபைக்கு வரணும்னு ஆசை, ஆண்டவர் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்கள், எங்களுக்கு இயேசுனா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு இந்த சின்ன வயசில் நாங்கள் ஸ்கூல்லலாம் பாட்டெல்லாம் பாடியிருக்கோம், அந்த பாட்டெல்லாம் பாடியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். இது மாதிரி உலகத்தில் நிறைய ஏரோதுக்கள் இருக்கிறாங்க. இயேசு அவனுக்கு பிடிக்கும், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கான், இயேசு யாருன்னு தெரியும், இயேசு எவ்வளோ அற்புதம்னு செய்யறாருன்னு தெரியும்.
தெரியும்? இவ்வளவு காலம் அவனுக்கு வெக்கம், இயேசுவை போய் பார்க்க அவனால் என்ன செய்ய முடியல, போக முடியல. ஏன் இவன் இந்த ஏரோது குடும்பங்களில் இயேசுவின் மேலே விசுவாசம் வந்துச்சுன்னா, அங்கே யோவான் ஸ்நானகனை குறித்தும் ஏரோது கேள்விப்பட்டு யோவான் ஸ்நானகனிடத்திலே சில தகவல்களை பெற்று தான் ஆட்சியவே நடத்தினதா சொல்கிறாங்க. அந்த அளவில் அவன் யோவான் ஸ்நானகன் மேலே ஒரு பயம் உள்ளவனாகவே காணப்பட்டான். அப்படி கடைசியில் யோவான் ஸ்நானகன் அவன் கொல்ல என்ன செய்யலை, விரும்பலை. ஆனாலும் அவன் சேர்த்து வச்சிருந்த ஒரு அம்மா தான் அதுக்கு காரணமாச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் செய்த ஊழியத்தில் அரண்மனையில் இருந்தவர்கள் கூட அன்றைக்கு இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கும், இயேசுவை குறித்து சாட்சி சொல்லுகிற அளவிற்கும், இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற அளவிற்கும் விருப்பம் உள்ளவர்களாக இருந்தாங்க. இவனும் பிற்பாடு என்ன சாட்சி சொல்லி அனுப்பினான் தெரியுமா? அவன் ரொம்ப இயேசுவோட பேச விரும்பினா, ஆனால் ஆண்டவர் அவனோடு பேச விரும்பலை. அவன்கிட்ட எந்த பதிலுமே பேசலை. சில நேரம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்ம கூட பேசினா நம்ம திரும்ப என்ன பதிலெலாம் பேசுவோம். ஆண்டவர் எத்தனை பெரியவர், அவனுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. அது ஏன் என்னன்னு தெரில. அப்போ பாருங்க, அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு 9ஆம் வசனத்தை வாசிங்க. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. சில நேரம் ஆண்டவர் ஏரோதின் இடத்துல ஏன் பேசல? ஒரு இடத்துல இந்த ஏரோதை பார்த்து சொல்லுவார், நரி என்றும் ஆண்டவர் என்ன செய்வார் சொல்லுவார். ரொம்ப கோபமாக பேசுவார், ஜனங்களை கொடுமைப்படுத்துவது நிமித்தமாக. அது ஏன் தெரியல, இந்த இடத்துல ஆண்டவர் ஏரோதுக்கு பதில் சொல்லவே விரும்பலை. பிலாத்துவினிடத்திலாவது ஒரு வார்த்தை பதில் சொன்னார். நீ யாரு, நீ ராஜாவான்னு கேட்டதுக்கு ஆமாம் ராஜா அப்படின்னு சொன்னார். யூதர்களுக்கு ராஜான்னு சொன்னார். ஆனால் ஏரோதுக்கிட்ட கூட்டிகிட்டு போய் விசாரணை பண்ணாங்க. ஏரோதுக்கிட்ட எந்த பதிலும் ஆண்டவர் திரும்ப பேசலை. ஆனால் ஏரோது என்ன சொல்லி அனுப்பினான் தெரியுமா? என்ன ஃபைல் போட்டு அனுப்பினான் தெரியுமா? கீழே கவனிச்சு பாருங்க. 15ஆம் வசனத்தில் 15 வாசிங்க. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன். அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. அவரும் எழுதி கொடுத்துட்டார்ப்பா, இவர்கிட்ட குற்றம் இல்லைன்னு. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லை சொல்ற மாதிரி அவர்கிட்ட எந்த குற்றத்தையும் நான் காணல. அப்ப வேதம் எவ்வளவு நமக்கு உண்மையா இருக்கு. அவரை அடிச்சாங்கன்னு சொல்லுது, அவரை துப்புனாங்கன்னு சொல்லுது, அவரை கன்னத்தில் அரைஞ்சாங்கன்னு சொல்லுது. இவ்வளவு தூரம் உண்மையாக நமக்கு சொன்ன வேத வசனம் அவரிடத்தில் குற்றம் இல்லை என்பதையும் நமக்கு சொல்லுகிறது. அதுபோல் அவர் அவ்வளவு தூரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், இவனும் பிலாத்துவும் எப்படியாவது நைட்டு ஆண்டவரை காப்பாற்றி உயிரோட விட்டுறலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தான். எப்படி அண்ணா பிறந்த நாள், அதுக்கப்புறம் காந்தி பிறந்த நாள் வந்தால் ஜெயிலில் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறவங்களை விடுதலை பண்ணுவாங்களோ, அதுபோல் இஸ்ரவேலில் பஸ்கா பண்டிகைக்கு முந்தின நாள் எல்லா குற்றவாளிகளையும், அந்த குற்றவாளிகளாக இருந்து தண்டிக்கப்பட்டவர்களை விடுவிக்கப்படுவாங்க. சரி, இவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, அதுபோல் சில குற்றவாளிகளையும் விடுவிப்பாங்க. அப்படி இயேசுவை இவங்க கையில் இருந்து காப்பாற்றிடலான்னு, இந்த பண்டிகையோட அவரை காப்பாற்றிடலான்னு பிலாத்து போராடுறான். அவரை சிலுவையில் அரைஞ்சிடலான்னு யூதர்கள் போராடுறாங்க. தேவனும் அதற்கு ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் தேவனுடைய சித்தம் அதுவாக இருந்துச்சு. ஏன்னா வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்க்கணும். 16, 17 வாசிச்சு பாருங்க. ஆனபடியால் இவனை தண்டித்து விடுதலை ஆக்குவேன். அவன் விடுதலை ஆக்குறதுல தான் கவனமா இருந்தான். அவன் விடுதலை ஆக்குவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பண்டிகை தோறும் அவர்களுக்கு ஒருவனை அவன் விடுதலை ஆக்குவது அவசியமா இருந்தபடி அப்படி சொன்னான். அப்ப குற்றம் சாட்டுகள் அவர் மேல இருந்தாலும் பிலாத்துவும் ஏரோதும் யூதாசும் அவரிடத்தில் குற்றம் சாட்ட முடியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். யோவான் 8:46 யூதர்களை பார்த்து சவால் விடுவார். உங்களில் எவனாவது என்னிடத்தில் பாவம் உண்டென்று குற்றம் சாட்ட முடியுமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அப்பாவை போல பிள்ளை இருக்குன்னு உலகத்தில் சொல்லுவாங்கள்ல, எப்போ தெரியுமா நம்ம தேவனுடைய சந்தோஷத்துக்கு உட்பட்டவர்களாய் மாறுகிறோம்? அவரை போல குற்றம் இல்லாதவர்களாய் வாழும்போது. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம தெருவில், நம்ம வாழ்கிற இடத்துல இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டுக்களை உலகம் நம்ம மேலே செலுத்துகிற அளவிற்கு கேவலமான வாழ்க்கை வாழுகிறோம். நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம்மேல் உண்மையிலேயே குற்றச்சாட்டுகளை செலுத்துகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாய் நாம் ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது. பிலாத்து அவனிடத்தில் குற்றம் சாட்டவில்லை. சாகிறதுக்கு முன்னாக யூதாஸ் சொன்ன வார்த்தை என்ன? குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனேங்கிறான். கூட இருந்தவன் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு நெருக்கமாக இருந்த சாட்சியை கவனிங்க. 3 வருஷமாக இயேசுவோடே சுத்தின ஒரு சீடன், காட்டி கொடுத்த சீடன் சொல்லுகிறான், அவர் குற்றமில்லாத இரத்தம் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் அதனால்தான் அவர் நமக்காக இரத்தம் சிந்த முடிந்தது. நாம் யாருக்காகவும் இரத்தம் சிந்த முடியாது. நம்முடைய இரத்தம் யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது. ஆண்டவர் தம்முடைய குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்.
அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இன்றைக்கி நம்மளை ஒப்பு கொடுக்கணும். நம்ம இதுவரை மாம்சத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கை வாழ்ந்தோன்னா ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ முடியாது. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? சில வசனங்கள் வேகமாக நான் சொல்ல போகிறேன். எபேசியர் 1:4 முடிச்சிடுவோம். எபேசியர் 1:4 கொஞ்சம் கவனமாக கேளுங்க இந்த வார்த்தைகளை. முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், நம்ம எப்படி இருக்கிறோமா? அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நிறைய பேர் தூங்குறாங்கல்ல, அவங்களெல்லாம் எழுப்பி நீங்க சொல்லுங்க, நீங்க குற்றமில்லாதவர்களா இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டார். அப்ப எதுக்காக தெரிந்து கொண்டிருக்காரா? குற்றமில்லாதவர்களாக இருக்கு. நமக்கு இந்த உலகம் சாட்சி கொடுக்குமா? இவங்க உண்மையானவங்க சாட்சி கொடுக்குமா? நம்ம வேலை செய்கிற இடத்துல இவங்க ரொம்ப நேர்மையானவங்க. நம்ம எப்படி பழகி வச்சுருக்கோம் தெரியுமா? அவர் சீக்கிரம் வர சொன்னால் நம்ம லேட்டாக போகிறதுக்கு தான் பழகி வச்சுருக்கோம். நம்ம அப்படி தான் நம்ம வாழ்க்கையெல்லாம், நம்ம எல்லா இடத்துலையும் அப்படியே நம்ம வாழ்ந்தோம். அவன் என்னத்தங்க சொல்கிறது? ஏன்னா நம்ம அந்த மாம்சத்திலே தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். ஆனால் பிளாத்துவினாலையும் ஏரோதுனாலையும் அவர் குற்றம் சாட்டப்பட முடியவில்லை. ஏன் தெரியுமா? நம்மை அவர் குற்றமில்லாதவர்களாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாக வாழும்படிக்கு நேத்தோ இன்னைக்கோ நம்ம பிறந்த நாள்ல இருந்தோ இல்லை, உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை முன்குறித்திருக்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட ரொம்ப கவனமாக, அவன் நம்ம மேலே பொய்யா குற்றச்சாட்டுகள் சாட்டலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம குற்றச்சாட்டுகள் உடையவர்களாக இருந்து விடவே கூடாது. 1 பேதுரு நிருபம் 1 பேதுரு 1:19 வாசிக்கலாம், முடிக்கிறேன். 1 பேதுரு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே. நீங்க இன்னைக்கு ஏரோது பிளாத்துவினுடைய சாட்சியை கேட்டோம். அவருடைய ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம்? குற்றமில்லாத ரத்தம். தகப்பன் வழியாக பிறக்கிறவர்கள் எல்லாம் பாவத்தினால் பிறந்தவர்கள், இயேசு பரிசுத்த ஆவியினால் பிறந்தாரு. அப்போ அங்கே பாவத்துக்கு வேலையே கிடையாது. ஆதாமின் மூலமாக வந்த பாவத்தின் வழியாக அவர் பிறக்கவில்லை. அவர் ஒரு பாத்திரத்தை மட்டும்தான் தெரிந்து கொண்டார், மரியாள். ஆனால் ஆண்டவர் அவர் உலக மனுஷனுடைய இரத்தத்தினாலே பிறந்தவர் அல்ல, தேவனுடைய சித்தத்தினாலே பிறந்தவர். எதுக்காக அவர் பிறந்தாரா? அந்த மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசுவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. குற்றமில்லாத இரத்தத்தில் மீட்கப்பட்ட நாம் குற்றமில்லாதவர்களாய் வாழும்படி இயேசு முன்குறித்திருக்கிறாரு. இதை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வீடுகளில் சண்டை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்க இந்த மாதிரிங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா, அது மட்டும் உலகம் கரெக்டாக சொல்லிடும். அவன் அவ்வளவு அநியாயத்தனம் பண்ணுவான். நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிவிட்டு, அந்த பாருங்க இவங்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு போகிறாங்க, இவங்க அப்படி பேசுகிறாங்க, இவங்க அப்படி நடந்துக்கிறாங்க, ஏன்னா நம்ம மேலே இயேசுவின் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கு. உலகம் அப்படி தான் சொல்லு. அதில் நம்ம மாம்சம், நம்ம கோப தாபங்கள், நமக்குள்ளே இருக்கிற வைராக்கியங்கள் மேலே எழும்பிடக்கூடாது. ஆண்டவரை போல சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நேற்று இன்னைக்கு இல்லை, உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார்.